அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த ஜாதகம். சரி, இந்த ஜாதகருடைய அண்ணன், ஓகேங்களா, இந்த ஜாதகருடைய அண்ணன் வந்து இந்த ஜாதகர் எப்படி இருப்பாங்க, ஃப்யூச்சர் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மற்ற விஷயத்துலையும் பார்த்தா தானே அவங்க லைஃப் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா. அப்போ பேசிக்கான விஷயத்த எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. எப்பயுமே வந்து பேசிக்கான விஷயத்தை வந்து நம்ம பார்க்காம எதுவுமே சொல்லக்கூடாது. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது 5க்கு உடையவர்கள் எப்படி இருக்கிறாங்க, 9க்கு உடையவர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது கேந்திரன் 4, 7, 10 இது அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, இந்த ஸ்தானத்தில் கிரகங்கள் எந்த கிரகம் இருக்குது இது பார்க்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி திரிகோணத்தையும் பார்க்கணும். திரிகோணத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி 6, 8, 12 இந்த 6, 8, 12 அதிபதிகள் எங்கே போய் உட்காந்துருக்குறாங்க, அவங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்புறம் சந்திரன், ஓகேங்களா. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் சந்திரன் வந்து நம்ம ஒளி பொருந்திய சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா, இல்லை ஒளி இல்லாத சந்திரனா, தேய்பிரை சந்திரனா, அப்படி தேய்பிரையாக இருந்தாலும் ஒளி இருக்குதா இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. அப்புறம் சூரியன் நிலை எப்படி இருக்குது, அடுத்தது சந்திரன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி சுக்கிரன், குரு இவங்க 2 பேரும் இயற்கை சுபர்கள் இல்லைங்களா, அவங்க வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க என்ன ஏது அதை நம்ம பார்க்கணும். அடுத்தது வேறு ஸ்தான பலம், திருக்பலம், திக்பலம் இது எல்லாத்தையும் டோட்டலாக பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது, இதெல்லாம் வச்சு நம்ம பலன் எடுக்கணும், ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ வந்து இந்த ஜாதகத்தில் என்ன லக்னம், கும்ப லக்னம், ஓகேங்களா. கும்ப லக்னம், லக்னத்திலே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் இருக்கிறாரு. லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து 20 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா லக்ன புள்ளி 8 டிகிரியில் இருக்குது, ஓகேங்களா. அப்போ லக்னத்திலே 20 டிகிரியில் செவ்வாய் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து லக்னத்திலே செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாவத்துவம் தான், ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப இந்த லக்னத்தை வந்து வேறு யாராவது பார்க்குறாங்களா, இயற்கை சுபருங்க வந்து யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு பாருங்கள், குரு பார்க்குறாரு. குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு, ஓகேங்களா. குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து செவ்வாய் அங்கே இருந்தாலும் ஒரு அவசர கொடுக்கத்தனமாக வந்து எல்லா இதையும் வந்து அந்த ஜாதகர் வந்து அவர் அவசரம், அவருடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. ஆனாலும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் குரு பார்வை இங்கே இருக்குது. குரு பார்வை 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் அவசரப்படுவார், அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனாலும் இந்த ஜாதகருக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து நம்பலாம், இவங்க நல்லவங்க, ஓகேங்களா. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து லக்னத்தில் வந்து பாபகிரகங்கள் உட்காந்து அதுக்கப்புறமா குரு பார்வை இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக போகும், செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. இது லக்னத்தோட அமைப்பு. அடுத்த லக்னாதிபதி, ஓகேங்களா. லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு, இந்த வீட்டு அதிபதி யார், சனி, ஓகேங்களா. அப்போ லக்னம் வந்து கும்ப லக்னம். அப்போ லக்னாதிபதி சனி, அவர் போய் எங்கே உட்காந்துருக்காரு, அவர் போய் 12ஆம் வீட்டில் அவரோட வீட்டில் அவரே வந்து ஆட்சியாக அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து 17 டிகிரியில் இருக்கிறாங்க, சனி வந்து 1 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரு, ஓகேங்களா. ராகுவோட சேர்ந்து கெட்டு போயிட்டார். இந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து நம்ம பொதுவாக ஒரு லக்னாதிபதியை வச்சு பார்க்குறப்ப லக்னம் பாவத்துவம், அது குரு பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாவத்துவம் அப்புறம் சுபத்துவம், ஓகேங்களா. இது வந்து லக்னத்துக்கோட லக்னத்தில் இருக்க செவ்வாய் வச்சு நம்ம சொன்னோம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனி லக்னாதிபதி சனி ராகுவோட இருக்கிறனால லக்னாதிபதி பாவத்துவம் ஆயிட்டாரு. ஓகேங்களா, பாவத்துவம் ஆயிட்டாரு. அவரை யாராவது இயற்கை சூப்பருங்க யாராவது பார்க்குறாங்களா பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஓகேங்களா, அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப அப்போ லக்னாதிபதியும் வந்து கெட்டுருக்கிறாரு, லக்னமும் ஒரு பாவத்துவமாகி அப்புறமா சுபத்துவமாக இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த ஜாதகருக்கு நம்ம இதை வச்சே ஒரு அளவிடலாம். ஓகேங்களா, இதை வச்சு இந்த ஜாதகர் லக்னாதிபதியை வச்சு இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நம்ம வந்து கணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ எப்படி இருப்பார் அப்படின்னாக்க இந்த ஜாதகருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, செகண்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதி கெட்டு போயிட்டாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஓகேங்களா, ரெண்டாவது செகண்ட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதியும் பாவத்துவம் ஆயிட்டாரு, அடுத்தது கெட்டு போயிட்டாரு, அடுத்தது லக்னத்தில் இருக்கிற செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா பாபகிரகம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது யார் வீடு? சனியோட வீடு. அப்போ செவ்வாய் வந்து ஆப்போசிட்டான டீமு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல செவ்வாய் வீட்டில் சனி வீட்டில் செவ்வாய் உட்காந்துருந்தாவே அது ஒரு விதமான மாறுபட்ட பலன்களாக தான் பண்ணும். ஓகேங்களா, அது எப்போ பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஹாஃபில். என்ன காரணம்? இங்கே குரு பார்வை இருக்கிறனால அது செகண்ட் ஹாஃப் வந்து அது அப்படியே ஓரளவுக்கு போகும், நல்ல விதமாக போகும் அப்படின்ற மாதிரி நம்ம இது ரெண்டுத்தை வச்சே மட்டும் ஓரளவுக்கு சொல்லலாம். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, சரி ரைட்டு. அவர் கேட்டது வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் மெயின். அவங்களுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஆகலையா எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. ஓகேங்களா, அவங்க என்ன கேள்வி அவருக்கு என்னன்னாக்கா இவரே சொல்லட்டும், எல்லாமே இவரே சொல்லட்டும், என்ன என்ன இது அப்படின்னு சொல்லி இவரே சொல்லட்டும். ஆக்சுவலாக இந்த ஜாதகரோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட பிளட் டெஸ்ட் பண்ண வந்தவர். ஓகே, இந்த சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். அப்படி இருக்கிறப்ப சரி இந்த மாதிரி நம்ம வந்து ஜோதிடத்தில் இருக்கிறது அவருக்கு நான் வந்து லேபு இந்த மாதிரி இதெல்லாம் சர்வீஸ் நல்லா பண்ணுவேன் அப்படின்றது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப சரி இவர் ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டில் வந்திருக்கிறாரு அப்படின்னாக்கா இவர் நல்ல விதமாக தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கையில் இவர் வந்து நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மொத்தமாக சொல்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் ஜாதகத்தையும் அதே மாதிரி தான் கேட்டு ஃபுல்லாக ஒன்று கூட சொல்லாமல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா என் வாயிலையும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கேட்டார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா டோட்டலாகவே வந்து என் வாயிலேயே எல்லாத்தையும் கேட்டார். ஓகேங்களா, அதனால் வந்து என் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை. அதனால் இந்த விஷயத்தை வந்து எல்லாமே நீங்களே சொல்லுங்கள், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக சொல்லிட்டார். இவருக்கு இப்போ என்ன விஷயத்துக்காக வந்திருக்காரு அவருக்கு என்னென்னா ஆதிபத்தியம் காரகத்துவம் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லி அவருக்கு சொன்ன மாதிரியே பலன் சொல்லணும் அப்படின்ட்டு அவர் இது நினைக்கிறார். நான் வந்து என்ன விஷயம் சொல்லுங்கள், என்ன மெயினாக என்னத்துக்காக இதை கேட்குறீங்க நம்மளுக்கு தெரியணுங்களா. என்ன தான் வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கொடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து நம்ம ஜாதகத்தை வச்சு கணிச்சிடலாம், அது வேறு விஷயம். பட் அவங்க வாயில் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு ஈஸியாக கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம லக்னத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 12 வீடு வந்து ஆதிபத்தியம் காரகத்துவம் ரெண்டுத்தையும் வச்சோம்னா நம்மளுக்கு பலன் வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கேட்டுக்கணும் எப்பயுமே. ஓகேங்களா, சரி ரைட்டு. அவங்க கேட்கலனாலும் நம்ம சொல்ல தான் போகிறோம். ஓகேங்களா, சரி ரைட்டு. இப்போ வந்து லக்னாதிபதியை வச்சு பார்க்குறப்ப இந்த ஜாதகருக்கு செகண்ட் ஆஃப் வாழ்க்கை தான் ஓரளவுக்கு இருக்கும், ரொம்ப சூப்பர்லாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். சரி ரைட்டு. வேறு என்னென்னலாம் இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ லக்னாதிபதியை பார்த்தாச்சு, ரைட்டு. அடுத்தது சந்திரனை பார்ப்போம். ஓகேங்களா, சந்திரனை பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சந்திரன் இது நிலைமை என்னது கரெக்டாக பாருங்கள், பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமியில் சூரியனும் 25 டிகிரி சந்திரனும் 25 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா முழு நிலவு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்டாக இருக்கிறாரு. என்ன டிகிரி வயசு அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேருக்கு நேரம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா முழு நிறைஞ்ச பௌர்ணமியாக இருந்து இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி இப்படி இருக்கிறனால இவருக்கு லைஃப் வந்து ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கும். செகண்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லாயிருக்கும். என்னதான் சில ஜாதகத்தில் வந்து நம்ம எப்பயுமே சொல்லுவோம் சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரன், அதே மாதிரி வந்து தேய்பிரியாக இருந்தாலும் ஒளி இருக்கிற சந்திரன், அதே மாதிரி வந்து வளர்பிரியாக இருந்தாலும் பஞ்சமி திதிக்கு மேலே போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு ஒளி பொருந்திய சந்திரன், இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா அவங்க லைஃப் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும். இல்லைன்னா சந்திர அதியோகத்தில் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். பாருங்க இங்கே சந்திர அதியோகம் தான்.
அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் வந்து இங்கே பார்க்குறாரு, இங்கே அவரோட இது 6, 7, 8 ஓகேங்களா. எப்பயுமே வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 100% வந்து சந்திரன் வந்து இங்கே பிரதிபலிக்கிறாரு, சந்திரன் வந்து அவரோட ரே வந்து கரெக்டாக இங்கே போகுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிப்பு கிடிப்புலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே சந்திரன் வந்து இங்கே புதனை பார்க்குறாரு ஓகேங்களா. புதன் எத்தனைக்கு உடையவர்? 5க்கு உடையவர், அடுத்தது 8க்கு உடையவர் ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் என்னன்னா 100% இங்கே வந்து சந்திரனை பார்த்து இதோட ஒளி சிதறல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் படம் ஓகேங்களா. அப்போ இங்கே குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கும், இந்த ரெண்டும் குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒளி வந்து ஃபுல்லாக அங்கே போகிறதுனால அந்த இடம் வந்து சுபத்துவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல விதமாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அப்போ ஒளி பொருந்திய சந்திரன், பௌர்ணமி சந்திரன், சந்திர அதியோகம், இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. சரி, ரைட்டு. அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5க்கு உடையவர் யார்? 5க்கு உடையவர் வந்து புதன் ஓகேங்களா. புதன் வந்து எங்கே உட்காந்துருக்காரு? 3ல் உட்காந்துருக்காரு. சூரியன் கூட அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு ஓகேங்களா. அடுத்தது 5க்கு உடையவர் சொல்லியாச்சு. அடுத்தது 9க்கு உடையவர். 9க்கு உடையவர் யார்? சுக்கிரன் ஓகேங்களா. அப்போ 9க்கு உடையவர் வந்து சுக்கிரன். அவரு போய் என்ன ஆகிட்டாரு? அவர் பார்த்தீங்கன்னா 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் உச்சமாயிட்டாரு, சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாக இருக்காரு ஓகேங்களா. சரி, இது நம்ம சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு கேந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா கேந்திரம் எடுத்தீங்கன்னா 4, 7, 10 ஓகேங்களா. அப்போ 10க்கு அதை 4க்கு உடையவர் யார்? சுக்கிரன். 4க்கு சுக்கிரன் வந்து உச்சமாயிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 சிம்மம் ஓகேங்களா. அப்போ சிம்மத்தோட அதிபதி சூரியன், அந்த சூரியன் வந்து உச்சமாயிட்டாரு ஓகேங்களா. 4, 7 இது. அடுத்தது 10 பார்த்தீங்கன்னாக்கா 8, 9, 10 இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு, 1லே உட்காந்துருக்கிறாரு ஓகேங்களா. 1ன்றது நம்ம கேந்திரத்துக்கு எடுக்கலாம், திரிகோணத்துக்கு எடுக்கலாம். அப்போ அது வந்து பொதுவானது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா 1ல் வந்து செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. 1, 2, 3 அப்படியே வரிசையாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா. அப்போ வந்து கேந்திராதிபதிக்கு வந்துங்க 1, 2, 3 பேரும் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. சரி, ரைட்டு. அடுத்தது சும்மா மேலோட்டமாக பார்ப்போம் ஓகேங்களா. ரொம்ப டெப்த்லாம் போக வேண்டாம், ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்தோம்னாவே உங்களுக்கு பலன் வந்து ஈஸியாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அடுத்தது இந்த ஜாதகருக்கு வந்து 6, 8, 12 அதிபதிகள் யாருன்னு பார்ப்போங்களா. ஓகே, 6 யாரு? உங்களுக்கு சந்திரன் ஓகேங்களா. சந்திரன் என்ன ஆகிட்டாரு? இங்கே பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு. அப்போ 6க்கு உடையவர் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரு. அடுத்தது 8க்கு உடையவர் புதன் போய் பார்த்தீங்கன்னாக்கா உச்சமானவர் கூட புதன் வந்து உட்காந்துருக்கிறாரு ஓகேங்களா. அடுத்தது 12க்கு உடையவர் சனி, அங்கேயே உட்காந்து ராகுவோட இருக்கிறாரு. அப்போ வந்து எப்பயுமே நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம், 6, 8, 12 அதிபதிகள் எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாங்களோ அந்த வீடு வந்து நசியும் நலியும் ஓகேங்களா. அந்த வீடு கெட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பொதுவாக எப்பவுமே சொல்லுவோம் ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 6ஆம் அதிபதி யார்? சந்திரன் போய் இங்கே எங்கே உட்காந்துருக்காரு? 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் வீட்டில் 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு ஓகேங்களா. சரி, அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி யார்? புதன் போய் பார்த்தீங்கன்னாக்கா 3ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 3ல் அந்த பாவகம் வந்து நசியும் ஓகேங்களா. அதே மாதிரி 12ஆம் அதிபதி அங்கேயே உட்காந்துருக்காரு, இந்த பாவமும் நசியும் ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் 6, 8, 12 நிலைமை இப்படி. சரி, இப்படியே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் உங்களுக்கு என்னென்னலாம் இங்கே சொல்கிறேன்னா அதை தான் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியே சொல்லிட்டு வருவோம். எப்பயுமே இவரும் கிடையாது, இந்த சாருன்னு கிடையாது, பொதுவாக எந்த கிளைண்ட் வந்தாலும் சரி நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி அந்த பலனும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆதிபத்தியம் காரகத்துவம் இது ரெண்டுத்தையும் சொல்லி தான் வந்து நான் பலன் சொல்லுவேன். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எல்லாமே ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் பழக்கம். அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு போகிற பழக்கம் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்தே கிடையாது ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்பயுமே லக்னாதிபதி. ஏன்னா நம்மளுடைய குரு ஐயா ஆதித்ய குருஜி வந்து அவர் என்னென்னலாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை வந்து ஓரளவுக்கு
ஒரு மினிமம் பர்சன்டேஜ் வந்து நான் அப்ளை பண்ணி அந்த அந்த இதில் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்து ஐயா ஆதித்ய குருஜி அவர் என்னென்னலாம் வந்து பொதுவாக சொல்லுவாரோ, ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னாக்கா நம்ம என்னென்னலாம் வந்து எடுத்த உடனே பார்க்கணும், என்னென்னலாம் இது பண்ணணும், அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பலன் வந்து கரெக்டாக வருது. இது வரைக்கும் நம்மளுக்கு ஃபெயிலியர்ன்றது ஒன்று கூட கிடையாது. அதை நான் வந்து எத்தனையோ தடவை நிறையா வீடியோங்களில் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது நம்ம 6, 8, 12ஓட நிலைமை எப்படி? சரி, அடுத்தது ஸ்தான பலம் அப்படின்னு பார்த்தோம்னா உச்சம் வந்து யார் ஆயிருக்கா? சுக்கிரன் ஆயிருக்கிறாரு. சூரியன் வந்து உச்சம் ஆயிருக்கிறாரு. சரி, அடுத்தது திரிகோணத்தில் யார் உட்காந்துருக்கிறா? திரிகோணாதிபதி யார்? புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா குரு வந்து இயற்கை சுவர் வந்து 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்து லக்னத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? லக்னத்தையும் பார்க்குறாரு, இங்கே அவரும் பார்க்குறாரு. அடுத்தது குரு வந்து இங்கே சந்திரனையும் பார்க்குறாரு. ஓகேங்களா? 5ஆம் பார்வையாக சந்திரன் இங்கே பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக அவரே பார்க்குறாரு. அடுத்தது 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா லக்னத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? சுக்கிரன் அடுத்து எங்கே பார்க்குறாரு? சுக்கிரன் வந்து நேராக உச்சமான சுக்கிரன் வந்து இங்கே பார்க்குறாரு. அதே மாதிரி உச்சமான சூரியன் வந்து எங்கே பார்க்குறாரு? கரெக்டாக இங்கே பார்க்குறாரு. புதனும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பாபகிரகங்களுக்கு வந்தோம்னாக்கா சனி வந்து 3 பார்வை இருக்குது. அது எங்கெங்க பார்க்குறாரு? 1, 2, 3. 3ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 3ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது ராகு கூட சேர்ந்துட்டனால சனி பார்வை கர்ண கொடூரமாக இருக்கும். ஓகேங்களா? கர்ண கொடூரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ உச்சமான சுக்கிரனை வந்து பார்க்குறாரு அப்படின்றப்ப இங்கே 2ஆம் வீடு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, அது அப்புறம் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வேற எங்கே பார்க்குறாரு? கரெக்டாக இங்கே கடக வீட்டை, கடக ராசியை, கேதுவை பார்க்குறாரு சனி 7ஆம் பார்வையா. அடுத்தது 10ஆம் பார்வை 8, 9, 10 சந்திரனை பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு சனி பார்வை 3ஆம் பார்வை சுக்கிரன் இருக்குது, 7ஆம் பார்வை கேது இருக்குது, 10ஆம் பார்வை சந்திரனை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த ஜாதகமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஜாதகம். டைரெக்டாக வந்து பலன் எடுக்கவே முடியாது. ஒரு விதமாக இன்டைரக்டாக தான் பலன் எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இது ஒரு அமைப்பு. அடுத்தது வேற என்ன சொல்லுங்க? செவ்வாய் பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4. ஓகேங்களா? 1, 2, 3, 4 அப்படின்றப்ப உங்களுக்கு சுக்கிரன் வீட்டை, ரிஷப வீட்டை பார்க்குறாங்க. ஓகேங்களா? என்னதான் பார்த்தாலும் செவ்வாயோட பார்வை வந்து கெடு பார்வை கிடையாது. ஓகேங்களா? என்ன காரணம்? இங்கே குரு வந்து இங்கே செவ்வாவை பார்க்கறதுனால அது வந்து சுபத்துவமாக ஆயிடுது. அப்போ இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் பார்வை சுப பார்வை தான். ஓகேங்களா? பாவத்துவமான பார்வை கிடையாது. அப்போ செவ்வாய் வந்து 1, 2, 3, 4 7ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு, 8ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா? ஏன்னா செவ்வாய்க்கு வந்து 3 பார்வை இருக்கு இல்லைங்களா? 4, 7, 8. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது 3 பார்வை. 8ஆம் பார்வை சிறப்பு பார்வை செவ்வாய்க்கு இங்கே இருக்குது. அப்போ செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாவத்துவமான பார்வை இல்லை. ஆனால் சனியோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா பாவத்துவமான பார்வை. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா சனி வந்து சுபத்துவமாக ஆகலை. ஓகேங்களா? சனியும் ராகவும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக ஆகலை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா சனி வந்து யார் ரொம்ப கர்ண கொடூரமாக பார்க்குறாங்க? இங்கே பாருங்கள், சுக்கிரனை பார்க்குறாங்க. அடுத்தது கேதுவை பார்க்குறாங்க. அடுத்தது 10ஆம் வீடு, 10ஆம் பார்வையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனை வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த சுச்சுவேஷனில் நடப்பு தசா புக்தி புதன் தசை சுக்கிர புக்தி நடக்குது. ஓகேங்களா? புதன் தசை சுக்கிர புக்தி எவ்வளோ நாள் நடக்குது? ஜனவரி 2025 வரைக்கும் நடக்குதுங்க. ஓகேங்களா? 2025 வரைக்கும் நடக்குது. சரி, ரைட்டு. இப்போ வந்து இதில் இன்னொன்று நம்ம எழுதிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அட்டமாதிபதி யார்? அஷ்டமாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா புதன். அடுத்தது பாதகாதிபதி. ஓகேங்களா? கும்ப லக்னத்துக்கு பாதகாதிபதி இது கும்பன்றது யார்? ஸ்திர லக்னம். ஓகேங்களா? ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி யார்? 9ஆம் வீடு. ஓகேங்களா? அப்போ வந்து சரராசிக்கு பாதகாதிபதி 11ஆம் வீடு, ஸ்திர ராசிக்கு 9ஆம் வீடு. அடுத்தது உபய ராசிக்கு உபய லக்னத்துக்கு
பாதகாதிபதி 7. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதகாதிபதி யார்? 9 சுக்கிரன். அப்போ பாதகாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாயிருக்கிறாரு. அவர் வீட்டில் பௌர்ணமி சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. சனி பார்வை இருக்குது. ஓகேங்களா? இவ்வளவும் இருக்குது. குரு பார்வையும் இருக்குது. அப்போ சுபத்துவம் பாவத்துவம் எல்லாம் கலந்துருக்கு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சார் கேட்டார் இல்லைங்களா? அப்படி கேட்குறப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த ஏஜின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மேரேஜை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேரேஜுக்காக தான் அவர் வந்திருக்காருன்றது நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் என் வாயிலே வந்து கேட்குறாரு அவர். ஓகேங்களா? நான் சொன்னேன் எடுத்தோடனே பட்டுன்னு நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, சரி உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும். ஆனால் அந்த மேரேஜில் வந்து நிறைய சிக்கல்கள் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நான் வந்து 7ஆம் வீட்டை பார்த்தேன். 7ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறாருங்க? 7ஆம் வீட்டு அதிபதி யார்? சூரியன். ஓகேங்களா? சூரியன் வந்து என்ன ஆயிருக்காரு? உச்சமாயிருக்கிறாரு. ஓகேங்களா? உச்சமாயிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வை 1 2 3 இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே பார்க்குறாரு. ஆனால் செவ்வாய் பார்வை இங்கே இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு எப்பயுமே வந்து மேரேஜ் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன சொல்லுவான்? இங்கே மாரகாதிபதி சொல்லிடுவான். மாரகாதிபதி இந்த லக்னத்துக்கு யாருங்க? ஸ்திர லக்னம் இல்லைங்களா? ஸ்திர லக்னம் அப்படின்னாவே மாரகாதிபதி 3 8. ஓகேங்களா? 3ன்றது யார்? 3ன்றது 1 2 3 செவ்வாய். அடுத்தது 8 புதன். அப்போ அட்டமாதிபதியாகவும் புதன் ஒருவர், மாரகாதிபதியாகவும் புதன் ஒருவர். ஓகேங்களா? இதை வந்து தெரிஞ்சுங்க. இதையும் மனசில் வச்சுங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது? அட்டமாதிபதி தசை புக்தி வந்து சுக்கிரன் புக்தி. ஓகேங்களா? அப்போ அட்டமாதிபதியும் மாரகாதிபதி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தசை நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? சரி, அதை மனசில் வச்சுங்க. சரி, இப்போ இந்த 7ஆம் வீடு எப்பயுமே வந்து மேரேஜ் அப்படின்னாவே 7 12 அப்புறம் 3 அப்புறம் 2. ஓகேங்களா? இதை நம்ம பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் இடம் யார்? சூரியன். அந்த வீட்டு அதிபதி சூரியன் வந்து எங்கே போயிட்டாரு? இங்கே உச்சமாயிருக்கிறாரு. ஓகேங்களா? எப்பவுமே வந்து இந்த லக்னத்துக்கு வந்து சூரியன் வந்து அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அவர் போய் லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. இந்த வீட்டு அதிபதி லக்னத்திலே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து பயங்கரமாக அவசரப்படுவாங்க. ரெண்டாவது கோபம் வரும், முன்கோபம் வரும், எரிஞ்சு விழுவுறது, எடுத்தெறிஞ்சு பேசுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம என்ன பார்ப்போம்? 7ஆம் இடம் வந்து சூரியன் வந்து உச்சமாக இருக்காரு. எப்பயுமே வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு உச்சமாகிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஓகேங்களா? பாபகிரகங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஆட்சி உச்சம் இந்த மாதிரிலாம் வந்து டைரெக்டாக வலுப்பெறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. எப்பயுமே வந்து இன்டைரக்டாக வந்து பாபகிரகங்கள் வந்து வலுப்பெற்றால் தான் நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த வீட்டு அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உச்சமாயிருக்கிறாரு. 25 டிகிரியில் உச்சமாயிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது இந்த வீட்டில் 12 என்னாச்சு? 12 பார்த்தீங்கன்னாக்கா அடி வாங்குது. ஓகேங்களா? எப்படி அடி வாங்குது அப்படின்னு பார்த்தாக்கா இந்த இடத்துல 12ஆம் வீட்டு அதிபதி யார்? அப்போ இந்த 12ஆம் இடம் இது வந்து 7 வந்து கலத்திரஸ்தானம். ஓகேங்களா? 7 வந்து கலத்திரஸ்தானம். இந்த இடத்துல நெகட்டிவ். அதே மாதிரி 12 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேங்களா? 12ன்றது என்னது? அயன சயன போகஸ்தானம். ஓகேங்களா? அயன சயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், இது எல்லாமே. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் 12ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து சனி வந்து பாவத்துவமாகி, ஏற்கனவே சனி பாபகிரகம் ராகு கூட சேர்ந்தனால இன்னும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவத்துவமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ பாவத்துவமாக இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே சுபத்துவமான பார்வை எதுவும் கிடையாது. சனிக்கு வந்து
சுபத்துவமான பார்வை எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடம் இங்கே அடிபட்டுருச்சு. அயன சயன போகஸ்தானம் படுக்கை ஸ்தானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அடிபட்டுருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து 7ஆம் வீட்டுனாக்கா முதல் திருமணம். அப்போ முதல் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வீட்டு அதிபதி சூரியன் அவர் வந்து உச்சமாயிருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா யார் கூட போய் உட்காந்துருக்கிறாரு? 8ஆம் வீட்டு அதிபதியோட போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? 8ஆம் வீட்டு அதிபதி அவர் போய் உட்காந்துருக்கிறாரு. ரெண்டாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை சனி செவ்வாய் பார்வை வந்து இங்கே இல்லை பெரிய அளவில். ஓகேங்களா? சனி செவ்வாய் ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ 1 டிகிரின்றப்போ 1 2 3 இங்கே தான் பார்க்குறாரு. 1 2 3 ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரின்றப்ப சனி வந்து பாருங்கள் இங்கே 1 டிகிரின்னா இங்கே இருக்கிறாரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1 2 இங்கே தான். அப்போ 3ஆம் இடம் கரெக்டாக இங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பார்வை இங்கே இருக்குது. செவ்வாய் பார்வை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 டிகிரின்றதுனால இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப செவ்வாய் பார்வை சுபத்துவமான பார்வை தான், அதாவது பாவத்துவமான பார்வை இல்லை. ஏன்னா குரு பார்வை இருக்குது. சனி வந்து பாவத்துவமான பார்வை. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப 12ஆம் இடம் இங்கே அடிபட்டுச்சு. அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்னது? தைரிய வீரிய ஸ்தானம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ நடக்கிறது வந்து அட்டமாதிபதி தசை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டத்தை வந்து நிறைய கொடுப்பாங்க. ஓகேங்களா? கஷ்டத்தை கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் சூரியன் வேற உச்சமாயிருக்கிறாரு. அந்த வீட்டில் 25 டிகிரியில் வந்து உச்சமாயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது 3ஆம் வீடாக வருது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. 6ஆம் அதிபதி இங்கே உட்காந்துருக்காரு. அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்காரு. அப்போ இந்த பாவகம் நசியும். என்னதான் பௌர்ணமி சந்திரன் இருந்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவர் என்ன சந்திரன் வந்து யார்? 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் வந்து ரொம்ப பௌர்ணமி இதில் ஒளி பொருந்திய இதில் வந்து இருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து எத்தனைக்கு உடையவர்? 4க்கு உடையவர். அடுத்தது 9க்கு உடையவர். ஓகேங்களா? அப்போ பாதகாதிபதியாக சுக்கிரன் வந்து உச்சமாயிருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது இங்கே சனி பார்வை வேறு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பத்தியத்தில் சுக்கிரன் சம்மந்தப்பட்டதில் அனுபவிக்கிறதுல இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு பிரச்சனை. ஆனாலும் செவ்வாய் வந்து இங்கே லக்னத்தில் இருக்கிறனால இந்த ஜாதகர் வந்து நம்பலாம். ஏன்னா குரு பார்வை இருக்குது. 10ஆவதுக்கு நவாம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலேயே குரு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தைரிய வீரிய ஸ்தானம்லாம் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து அந்த தைரிய வீரிய ஸ்தானாதிபதி யார்? செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தைரியம்லாம் இவங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் 3ஆம் இடம் வந்து ஒரு விதமான இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா டைரெக்டாக உச்சமாயிருக்கிறாரு. அடுத்தது 2ஆம் வீடு என்னது? தனம் குடும்பம் வாக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு எந்த வீடு? சுக்கிரன் உச்சமாயிருக்கிறாரு. சனி பார்வை இருக்குது. இப்போ சனி வந்து இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். அதுவும் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறதுனால கர்ண கொடூரமாக அங்கே இருந்துட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமான பார்வையாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்டது வாழ்க்கையில் வந்து இவங்க கரெக்டாக காலகாலத்தில் அனுபவிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு இருக்காது பெருசாக அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். முக்கியமாக வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே சனி பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் ப்ராப்ளம். அப்போ நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து முதல் மேரேஜ் நடந்திருக்கும். ஆனால் நடந்து ப்ராப்ளத்தில் இருக்கும், டைவர்ஸு அந்த மாதிரி இதில் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆமாம் சார் இந்த மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் வாங்கியாச்சு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மறுபடியும் வந்து மேரேஜ் பண்ணலாமா? அப்புறம் தான் இதை நான் சொன்ன உடனே தான் அடுத்தது அவர் வாயை திறக்கிறாரு. சரி அடுத்த மேரேஜ் பண்ணலாமா வேணாமா, இவங்களுக்கு என்ன அப்படின்னு. சரி இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முதல் மேரேஜ் வந்து பிரச்சனை தான் வரும். ஓகேங்களா? முதல் மேரேஜ் வந்து பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஏன்னா செவ்வாய் பார்வையும் இங்கே இருக்குது, செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா அவசரம். ரெண்டாவது இந்த சூரியன் வந்து இந்த வீட்டு அதிபதி பார்த்திங்கனாக்கா செவ்வாய் வீட்டிலே உட்காந்துருக்காரு. அதனால் வந்து இந்த ஜாதகர் வந்து ப்ராப்ளம் தான். ரெண்டாவது இந்த ஜாதகரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லவர். ஆனால் இவங்க இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயினான காரணம் இந்த ஜாதகரே தான் மெயினான காரணம். ரெண்டாவது
சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி வந்து சூரியன். ஓகேங்களா, அவர் வந்து உச்சமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பௌர்ணமி சந்திரனாக இருந்து கூட நிறைய சிக்கல்கள்லாம் வந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே என்னது 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? லக்னத்திலே உட்காந்துருக்காரு. 3க்கு செவ்வாய் வந்து 3க்கு உடையவர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு உடையவர். ஓகேங்களா, 10, 11, 12. அப்போ 10க்கு உடையவர், 3க்கு 10க்கு உடையவர். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு முதல் மேரேஜில் சிக்கல்கள் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆமாம் சார்ன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்தது 2வது மேரேஜ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுக்கு 11, அடுத்தது 12, 3, 2. ஓகேங்களா, அங்கே வந்து 7 எடுத்துகிட்டு இங்கே 11 போட்டுரும், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அயனசயனம் போகஸ்தானம் இங்கே ராகுவோட இருக்குது, இங்கே சுபத்துவமும் இல்லை. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் தசை வந்துருச்சு. ஓகேங்களா, புதன் தசை வந்துருச்சு. அதனால் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை வராது. 2வது வந்து நீங்கள் அட்டமாதிபதி தசையாக இருந்தாலும் சரி, மாரகாதிபதி தசையாக இருந்தாலும் நீங்கள் மேரேஜ் வந்து தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா, தாராளமாக பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி யார்? உங்களுக்கு குரு. அந்த குரு பார்த்தீங்கன்னா எங்கே உட்காந்துருக்காரு? 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 5ஆம் வீட்டில் உட்காந்து கரெக்டாக இங்கே பார்க்குறாரு. அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு 7ஆம் வீட்டை விட 11ஆம் வீடு தான் சுபத்துவம். ஓகேங்களா, 7ஆம் வீட்டை விட 11ஆம் வீடு தான் சுபத்துவம். அப்படி இருக்கிறப்ப இந்த 11ஆம் வீடு தான் நிலைக்கும். அப்போ இந்த மேரேஜ் தான், செகண்ட் மேரேஜ் தான் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக அவங்களோட லைஃபு ஓரளவுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகேங்களா, நம்ம சொல்லலாம். அவர்கிட்ட நான் சொன்ன உடனே அவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து இதை நான் சொன்ன உடனே உள்ளேருந்து ஒரு ஜாதகத்தை எடுத்தாருங்க. சார், இந்த மாதிரி மாப்பிள்ளையோட ஜாதகம் இது வந்து ஓகே ஆகுமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவ்வளோ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், அடுத்தது வந்து குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது? ஓகேங்களா, இப்போ மேரேஜ் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் நடந்து ப்ராப்ளம், செகண்ட் மேரேஜில் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் பட் எப்போ பண்ணலாம் என்ன ஏதுன்றதை நான் குறித்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அது எதில் குறித்து கொடுத்து இப்போவே பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்போவே பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சனி தசை முடிஞ்சிடுச்சு, இப்போ புதன் தசை நடக்குது. அப்படி இருக்கிற சனி தசையில் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. முதல் மேரேஜ் சனி தசையில் தான் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ இப்போ புதன் வந்துருச்சு. ஓகேங்களா, என்ன தான் அட்டமாதிபதியாக இருந்தாலும் மாரகாதிபதியாக இருந்தாலும் நிறையா கஷ்டங்களை கொடுத்தாலும் ஓரளவுக்கு வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ புதன் தசை சுக்கிரபுக்தியில் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு புதன் வந்து எங்கே உட்காந்துருக்கிறாரு? 3. அப்போ எப்பயுமே வந்து நம்ம மேரேஜ் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம்? மேரேஜ் வந்து எந்த புக்தி தசையில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதல் மேரேஜாக இருந்தாக்கா 7, 12, 3, 2 இந்த இதில் வர தசாபுக்திகளில் மேரேஜ் நடக்கும், முதல் மேரேஜ். ஓகேங்களா, அது முதல் மேரேஜ் வந்து 7 எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 7 விட 11 வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா 2வது திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை 11ஆம் இடம் வந்து பாவத்துவமாக இருக்குது, 7ஆம் இடம் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சுபத்துவமாக இருக்குது, வலுத்திருக்கு அப்படின்னாக்கா 2வது மேரேஜ் இல்லை, முதல் மேரேஜ் தான் இவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு 11ஆம் வீடு நல்லா இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியும் இங்கே போய் 3, 5ல் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அடுத்தது குழந்தை பாக்கியத்துக்கு நான் வந்தேன். ஓகேங்களா, குழந்தை பாக்கியத்துக்கு எப்பயுமே குரு வந்து 5ஆம் வீட்டில் டைரெக்டாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து குரு அந்த வீட்டில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகேங்களா, குரு இருந்து இருக்குது. அடுத்தது கேது இருந்து இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ராகு இருந்து கூட இருக்குது. என்ன கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா, கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உடனே புத்திர தோஷம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, என்ன காரணம்? நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து புத்திர தோஷம் அப்படின்னாவே 5ஆம் வீடு டோட்டலாக கெட்டு போயிருக்கணும். ஓகேங்களா, 5ஆம் வீடு டோட்டலாக கெட்டு போயிருக்கணும். ஓகேங்களா, எப்படி கெட்டுறது அப்படின்னாக்கா
5ஆம் வீட்டோட சனி செவ்வாய் ராகு இவங்கெல்லாம் பாவத்துவமாக அந்த வீட்டோட தொடர்பில் இருக்கணும், ஒட்டுமொத்தமாக அங்கே வந்து சம்மந்தப்படணும் 5ஆம் வீட்டோட. அது மட்டும் இல்லாமல் காரகன் குரு வந்து கெட்டு போயிருக்கணும், ஓகேங்களா. குரு வந்து பாதிப்படைஞ்சிருக்கணும். அப்படி ரொம்ப மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கணும். அப்படி மோசமாக பாதிப்படைஞ்சிருந்தாக்க உங்களுக்கு சனி செவ்வாய் ராகு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டோட டைரெக்டாக தொடர்பில் இருக்கணும். அதே சமயத்தில் குருவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கணும். இப்படி இருந்தால் தான் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ தான் வந்து குழந்தைக்கு தடை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா குரு மட்டும்தான் அங்கே இருக்கிறாரு. அதுவும் ராகு நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான பாவத்துவம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எப்படி இருக்காங்க. அதே மாதிரி சந்திரன் வந்து நவாம்சத்தில் இங்கே ரிஷப வீட்டில் இருக்கிறாங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சத்தில் இங்கே இருக்கிறாங்க, அவர் வீட்டில் அவரே இருக்கிறாரு. குரு வந்து லக்னத்தில் இருக்கிறாரு. சனி பாருங்க கர்ண கொடூரமாக இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சனியும் பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சத்துலேயும் அங்கேயே. அப்போ வந்து சனி வந்து வர்க்கோத்தமம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பாவத்துவமான கிரகம் வந்து வர்க்கோத்தமம் ஆகிறது அவ்வளோ நல்லது கிடையாது, ஓகேங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து டோட்டலாகவே பாவத்துவம். அடுத்தது இந்த வீட்டில் தனுசு வீட்டில் கேது இருக்கிறாரு. அது சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கிறாரு, கரெக்டாக 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் வீட்டில். அடுத்தது சுக்கிரன் வந்து அவர் வீட்டில் அவரே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சத்தோட அமைப்பு இந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குருக்கிட்ட ராகு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு வராது. பாருங்கள், செவ்வாய் பார்வை 1 2 3 4 இங்கே தான் படுது. அடுத்தது சனி பார்வை 1 பாருங்கள் 7 இங்கே தான் படுது, ஓகேங்களா. நம்மளுக்கு இங்கே படலை. அப்போ வந்து குரு வந்து தனிச்சு நின்ட்டாரு. அப்போ புத்திர பாக்கியத்தில் வந்து பெரிய அளவு பாதிப்பு வராது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதல் மேரேஜ் பிரச்சனை வந்துச்சு, 2வது மேரேஜ் வந்து 11ஆம் வீடு சுபத்துவமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகருக்கு 2வது மேரேஜ் பண்ணாக்க வந்த பிரச்சனை பெரிய அளவில் வராது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து அவர் மாப்பிள்ளையோட ஜாதகம் ஒன்று வந்திருக்குங்க, அது வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். 2 ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு அனுகூலம் பொருத்தம், ஓகேங்களா, அனுகூல பொருத்தம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சரிங்க சார் சொல்லி அந்த ஜாதகத்தை வச்சு பார்த்தாக்கா அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, ஓரளவுக்கு இல்லை நல்லாவே மேட்ச் ஆகுது, ஓகேங்களா. அந்த ஜாதகத்தை இன்றைக்கி நம்ம போட வேண்டாம், ஓகேங்களா. ஏன்னா அதையும் போட்டோம்னா டைம் ஆகிப்போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகம் வந்து இந்த ஜாதகருக்கு ஒத்து வருது, ஓகேங்களா. எப்படி ஒத்து வருது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அனுகூல பொருத்தம் பார்க்குறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்ப்போம் பாருங்க, இந்த 2 பேரோட ஜாதகம் வந்து இந்த 2 பேரோட ஜாதகம் இது இந்த பொண்ணு இந்த ஜாதகரோடது, இது வந்து அவர் கொடுத்த மாப்பிள்ளையோட ஜாதகம், ஓகேங்களா. இவங்க 2த்தையும் நம்ம தனித்தனியாக கணிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அனுகூல பொருத்தம், இதுதாங்க அனுகூல பொருத்தம், ஓகேங்களா. அனுகூலம் பொருத்தம் நம்ம பார்க்குறதுல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், லக்னம். ஃபஸ்ட்டு லக்னமும் ராசியும் சஷ்டாஷ்டகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஓகேங்களா. சஷ்டாஷ்டகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சஷ்டாஷ்டகமாக இல்லை, ஓகேங்களா. சஷ்டாஷ்டகமாக இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் பார்க்கணும். ஆயுள் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு 4 விதமான இது நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும் ஆயுள்ன்றது, 8ஆம் அதிபதி, ஃபஸ்ட்டு 8ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது 8ஆம் வீட்டில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது 8க்கு 8ஆன 3ஆம் வீடு, ஓகேங்களா, அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது ஆயுள் காரகன் சனி, அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும், ஓகேங்களா. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் சம்மந்தப்பட்டது 3ஆவதாக பார்க்கணும். ராசி சஷ்டாஷ்டகமாக இருக்குதா, லக்னம் சஷ்டாஷ்டகமாக இருக்குதா, அடுத்தது 3ஆவது ஆயுள் பார்க்கணும். அடுத்தது 4ஆவதாவது பார்த்திங்கன்னா 2 திருமண அமைப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஓகேங்களா. இந்த ஜாதகருக்கு 2 திருமண அமைப்பு தான் இருக்குது, அதனால் வந்து அதை டிக் அடிச்சாச்சு, ஓகேங்களா. அடுத்தது அஷ்டமாதிபதி தசை நடக்குதா, பாதகாதிபதி தசை நடக்குதா, ஓகேங்களா. அடுத்தது கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குதா, ஓகேங்களா. அடுத்தது வந்து ஜென்ம சனி நடக்குதா, அஷ்டமத்த சனி நடக்குதா, ஓகேங்களா. அடுத்தது சுக்கிரன் நிலை எப்படி இருக்குது, செவ்வாய் நிலை எப்படி இருக்குது, ராகு கேது நிலை எப்படி இருக்குது, செவ்வாயோட இது எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது 7ஆம் நாட்டு சனியில்
ஜென்ம சனி நடக்குதா, ஓகேங்களா, அஷ்டம சனி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் இது வருதா, ஓகேங்களா, 5 வருஷம், அதாவது அஷ்டம சனி, அதாவது எப்பயுமே அஷ்டமத்து சனியில் சனி நடந்துட்டு இருக்கிறப்ப, ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் வந்து பண்ணக்கூடாது, ஓகேங்களா. அதே சமயத்தில் வந்து அந்த நேரத்தில் ஒருத்தவங்களுக்கு லவ் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லவ் அப்போ தான் மலருது, காதல் அப்போ தான் மலருது அப்படின்னா, அந்த அஷ்டம சனி ஜென்ம சனிலாம் இந்த காதல் மலருது அப்படின்னாவே அதெல்லாம் வந்து அஷ்டம சனி முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பிரச்சனை வந்து விலகிடுவாங்க. மேக்ஸிமம் அப்படி தான் நடக்கும், ஓகேங்களா. முக்கியமாக ஜென்ம சனியில் கூட அந்தளவுக்கு பிரச்சனை வராது. ஆனால் அஷ்டம சனியில் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்றப்ப உங்களுக்கு காதல் அந்த மாதிரி நேரத்தில் மலர்ந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே சிக்கல்கள் வரும், ஓகேங்களா. அது நிலைக்காது அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் எப்பயுமே, ஓகேங்களா. அந்த இதை பார்க்கணும். அடுத்தது வேறு என்ன பார்க்கணும், கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குதான்றதை பார்க்கணும், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேந்திராதிபதி தோஷம், அஷ்டம சனி, 8ஆம் அதிபதி புக்தி, 6ஆம் அதிபதி புக்தி, 8ஆம் அதிபதி புக்தி, மாரகாதிபதி புக்தி, ஓகேங்களா. இந்த புக்திங்கெல்லாம் நம்ம என்னென்ன சொல்லுவோம், கேந்திராதிபதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது என்னது 2 திருமண அமைப்பு, சுக்கிரன் நிலை, ராகு, கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம், கலத்திரஸ்தானம் 7ஆம் இடம், அதை பார்க்கணும். 11ஆம் இடம் வந்து 2வது மனைவிக்கு 2வது வாழ்க்கை துணைக்கு உண்டான இடம், அதை பார்க்கணும். அடுத்தது எல்லாமே சொல்லிட்டேன், ஓகேங்களா. இவங்க எல்லாத்தையும் இவங்களுக்கு பார்த்ததில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கணிச்சு அவருக்கு நீட்டாக எழுதி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, அமுச்சு விட்டாச்சு, ஓகேங்களா. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், ஆணுக்கு இந்த ஜாதகரை விட ஆணுக்கு வந்து நல்லா இருக்குது, பெண்ணுக்கு வந்து அட்டம மாரக தசை நடைபெறுகிறது. ஆகையால் பெண்ணுக்கு சில கஷ்டங்கள் வரும், சமாளித்து கொள்ள வேண்டும். மற்றபடி அனுகூல பொருத்தம் நன்றாக இருக்கிறது, சேர்க்கலாம், ஓகேங்களா, சேர்க்கலாம். சரி, நான் வந்து இதை மட்டும் பார்த்துட்டு விடலை, ஓகேங்களா, இதை மட்டும் பார்த்துட்டு விடலை. சரி, நம்ம வந்து எப்பயுமே 10 பொருத்தம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். சரி, இருந்தாலும் அதையும் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. அதுக்காக அனுகூல பொருத்தம் இது 10 பொருத்தம் பார்த்துட்டு அதில் வந்து பொருத்தம் வரல, இதில் உடனே இது வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்றது கிடையாது, ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து 10 பொருத்தம் வருதா இல்லையான்றது வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நம்மளுக்கு அனுகூலம் பொருத்தம் பார்த்துட்டு இதில் ஓகேன்னா தாராளமாக பண்ணிடலாம், ஓகேங்களா. அப்போ வந்து பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம டோட்டலாக இவ்வளவும் பார்க்குறோம், ஓகேங்களா. சஷ்டாசிரமம் பார்க்குறோம், அடுத்தது தசாபுக்தியை பார்க்குறோம், ஓகேங்களா. என்னென்ன புக்தி நடக்குது, என்னென்ன இது எல்லாத்தையும் பார்க்குறோம். அடுத்தது செவ்வாய் நிலை பார்க்குறோம், சுக்கிரன் நிலை பார்க்குறோம், A to Z எல்லாம் பார்க்குறோம், ஓகேங்களா. ஆயுள் முதற்கொண்டு எல்லாமே பார்க்குறோம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை பெருசாக இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சில கஷ்டங்கள் வரும். அதை வந்து வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து எப்படி என்னன்றது இந்த ஜாதகரை பற்றி அந்த ஜாதகத்தை நம்ம சொல்லிட்டோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க, லைஃபே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தானே. சொல்லிட்டோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகர் இருந்துவேன், அந்த ஜாதகமே இந்த ஜாதகருக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. அப்போ இந்த மாப்பிள்ளையோட ஜாதகமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. இந்த ஜாதகர் வந்து எவ்வளோ அவசரப்படுவாங்க, எவ்வளோ கோவப்படுவாங்க, இது எல்லாத்துக்கும் அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓகே. அவங்களுக்கும் இந்த ஜாதகரோட பார்ட்னர் நான் சொன்னீங்களா, செகண்டுக்கு போக தான் வந்திருக்கு இந்த ஜாதகம், அந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் ஃபைனலாக வந்து என்கிட்ட வந்து கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்தாங்க, ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து தாராளமாக பண்ணலாம், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி இருந்தாலும் ஒரு இதுக்கு நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 10 பொருத்தத்தை பார்த்தாக்க 10 பொருத்தத்துலேயும் சூப்பராக இருக்குது, ஓகேங்களா. 10 பொருத்தத்துலேயும் சூப்பராக இருக்குது. நம்ம 10 பொருத்தத்தை அந்த 10 பொருத்தத்தில் வந்து அந்த ராசி அதிபதி பொருத்தம் மட்டும் நம்ம இந்த இதில் வந்து அனுகூல பொருத்தத்தில் பார்ப்போம், ஓகேங்களா. ஏன்னா அந்த கேரக்டரில் வந்து எப்படி வந்து 2 பேருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம அதை வச்சு நம்ம அந்த 10 பொருத்தத்தில் அது ஒன்று மட்டும் தான் நம்ம எடுக்கிறது. பட் இருந்தாலும் பார்க்குறப்ப எல்லாத்தையும் பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாம் தான் நல்லா இருக்குது. அனுகூல பொருத்தத்துலேயும் ஓகே. ஆனால் அனுகூல பொருத்தத்தில் இவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பெண்ணுக்கு வந்து அஷ்டமாதிபதி மாரகாதிபதி தசை நடைபெறுது. ஆகையால் பெண்ணுக்கு சில கஷ்டங்கள் வரும், சமாளித்து கொள்ள வேண்டும். அதற்கு வந்து இந்த ஜாதகரோட பார்ட்னர், ஓகேங்களா, 2வதாக பண்ணுற பார்ட்னர் வந்து சமாளிக்கிறதுக்கு உண்டான அத்தனை அமைப்பும் அவரோட ஜாதகத்தில் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மற்றபடி அனுகூல பொருத்தம் நன்றாக இருக்கின்றது, சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நீட்டாக எழுதி
கன்க்ளூஷன் முடிச்சாச்சுங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபியூச்சர் வந்து நான் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து வாழ்க்கை வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? வேறு என்னென்ன சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், எல்லாம் சொல்லியாச்சு. ஓகேங்களா? எல்லாம் சொல்லியாச்சுனாக்கா ஜென்ரலாக வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, வெயிட்டேஜ் எப்படி இருக்குது, அதே மாதிரி மெயினாக அவங்க வந்ததே வந்து அந்த திருமணத்துக்கு சம்மந்தப்பட்டது தான். அப்போ எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு திருமணத்தில் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. அப்போ 2வது திருமணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தாராளமாக பண்ணலாங்க. ஏன்னா 11ஆம் வீடு தான் வலுத்திருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதி குரு வந்து இங்கே உட்காந்துருக்காரு. அப்போ குருவோட வீடு இந்த வீடு, 11ஆம் வீடு இது. அப்போ அந்த வீட்டை அவரே பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் வீடு தான் வந்து சுபத்துவமாக இருக்குது. தாராளமாக மேரேஜ் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான மாரகாதிபதி அட்டமாதிபதி தசையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி தசை வந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இன்னொன்று சொன்னேன், இருந்தாலும் இந்த 12ஆம் வீடோட இது வந்து அடிபடுது. இதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. 12ஆம் வீடு அயன சயன போகசனம் இங்கே வந்து அடிபடுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சில சிக்கல்கள்லாம் வரும். இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜாதகரோட பிரதர்கிட்ட வந்து அந்த சார்கிட்ட தெளிவாக இப்போ சும்மா உங்கள்கிட்ட அங்கங்கே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். பட் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்துக்கே 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசி அவங்கள வந்து ஒரு திருப்தியாக அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் இந்த ஜாதகரோட ஆப்போசிட்டு பார்ட்னரோட ஜாதகம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களா, மாப்பிள்ளையோட ஜாதகம், அந்த ஜாதகத்தை பற்றி நல்லா விளக்கணுன்னா அவங்களுக்கும் திருப்தி ஆகி போச்சு. ஏன்னா மாப்பிள்ளை அந்த ஜாதகத்தை பற்றியும் க்ளீனாக எல்லாத்தையும் சொன்னால் ஓகே அந்த ஜாதகர் அப்படி தாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த ஜாதகர் இருக்கிறாரு, ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நான் சொன்னேன். தாராளமாக வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள். 2வது மேரேஜ் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் லக்னாதிபதி லக்னத்திலே வந்து செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பிரச்சனை பண்ணும். செகண்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்போவும் இந்த 12ஆம் இடத்துல ப்ராப்ளம் வரும். அதையும் ஒவ்வொரு டைமும் அதை நம்ம சொல்கிறப்ப இது அழுத்தமாக நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரச்சனை இங்கே தான் வரும். 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானம் இல்லைங்களா, அப்போ அங்கே பிரச்சனை வரும். அப்போ அதனால் வந்து சில சிக்கல்கள் வரும் அப்படின்ட்டு நம்ம முன்கூட்டியே வந்து ஒரு 2-3 தடவை அழுத்தமாக சொல்லிடணும். ஓகேங்களா? எப்பயுமே வந்து சொல்லிடணும். நம்ம சொல்லிட்டோம்னாக்கா ஃப்யூச்சரில் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் அப்போ இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக மனசில் வரும். அப்போ இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஓகேங்களா? ரைட்டு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையலாம் நான் பேசலை. ஆனால் அந்த சார்கிட்ட வந்து நிறையா சொன்னேன். எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேரேஜ் சம்மந்தப்பட்டதுக்காக தான் அவங்க வந்தாங்க. மேரேஜ் சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம சொல்லியாச்சு. அதனால் அடுத்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத, என்ன ஜாதகம் போட போகிறோம் அப்படின்றத நான் அடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன். நன்றி.